வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன். இந்த பதிவை பதிவு செய்கிறேன். பக்தி டாக்ஸ் நேயர்களுக்காக இந்த பதிவை பதிவு செய்கிறோம். ஞான நந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருத மாதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மபீஷ்ணம் பத்ரம் பத்து நமாமியகம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமோ நமக. நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி இந்த பதிவை பதிவு செய்ய போகிறோம். இப்போ இந்த பதிவை, இந்த அற்புதமான பதிவை நீங்களெல்லாம் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மூன்றும் அடங்கிய இந்த 2025 நாங்கள் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு மேஷராசிக்காரன்லேருந்து மீனம் வரைக்கும் காத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த பலனை சொல்ல போகிறோம், வழங்க போகிறோம். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த இதை விடுபடாமல் பாருங்கள். ஒன் பை ஒன் தான் சொல்ல போகிறோம். பொறுமையாக உட்கார்ந்து கேளுங்க. உங்களுக்கான பலன்கள் மிக துல்லியமாக, மிக அற்புதமாக நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு வழிமுறையும் காமிச்சு சொல்ல போகிறோம். அதை ஃபாலோ பண்ணால் போகிறோம். 2025 ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடி, ஹாப்பியாக மூவ் பண்ணி, ஹாப்பியாக அனுப்பிச்சிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டபடி எல்லாமே நிறைவேற்றிக்கலாம். ராசி பலன்களில் பார்த்தீங்கன்னா முதல் ராசி மேஷ ராசி. இதுதான் மேஷராசி தான் பார்த்தீங்கன்னா 12 ராசியிலே முதல் ராசி, காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசி. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இங்கே அமர்ந்திருக்கிற நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை. கார்த்திகையினுடைய ஒரு பாதம் தான். இதில் 4 பாதம், இதில் 4 பாதம், அப்புறம் அது ஒரு பாதம், மொத்தம் 9 பாதம். 9 பாதம் கொண்ட மேஷராசி. இந்த மேஷராசியில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு இந்த 3 விதமான பேச்சுகள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவங்க எப்படி இருக்க போகிறாங்க மேஷராசி நேயர்கள் அப்படின்றத நம்ம இப்போ சொல்ல போகிறோம், பதிவு செய்ய போகிறோம். இந்த மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இங்கே தான் இருக்கார். மற்றபடி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பெயர் இதுக்கு போய்டுறாரு, மீனத்துக்கு போய்டுறாரு. உடனே ஏதாவது பேச்சு உண்டானா இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் கழித்து தான் குரு பகவானும் ராகு பகவானும் பெயர்ந்து, குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கும், ராகு பகவான் மீனத்திலேருந்து கும்பத்துக்கும் வரார். இந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் உள்ள பலன்கள் அடுத்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு இதே மாதிரி ஒரு ஏப்ரல் வரைக்கும் உள்ள பலன்கள் என்ன, ஏப்ரல் வரைக்கும் உள்ள பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு 7வது சனியினுடைய துவக்கம். 7வது சனி ஆரம்பிக்க போகுது. 30 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி 7வது சனி. இப்போ 30 வயதை எட்டக்கூடிய இந்த 30லேருந்து அதுக்கு குறைவாக இந்த நிலையில் உள்ளவங்க, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு உள்ளவங்க, 3வது சனி சிந்திக்கக்கூடியவர்கள் 80, 85, 90 அந்த வயதில் உள்ளவர்கள், இவர்கள் அத்தனை பேரும் இருக்கலாம். இது என்ன செய்ய போகுது? காலதேச வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய 3 பேருக்குமே 3 விதமாக டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த 7வது சனி ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டம் நான் சொல்லியிருக்கிற பலன்கள் அத்தனையும் குருவையும் உத்தேசித்து, ராகு பகவானையும் உத்தேசித்து இந்த ஓராண்டு காலத்துக்கான பலனை சொல்கிறேன். அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். 3ஐயும் கம்பைன் பண்ணி, கன்சாலிடேட் பண்ணி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்க. குருவனுடைய பார்வையை பெற்றவர்கள் என்ன கொடுக்க போகிறார், ராகு பெயர்ந்து கும்பத்துக்கு வரப்போகிறார், இதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். அப்போ இந்த 7வது சனி ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் கழித்து ராகு பகவான் இவருக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் 11ஆம் இடத்துக்கு போகின்ற காரணத்தினால 7வது சனியினுடைய பயத்தை ஓராண்டு காலத்திற்கு இவர் தள்ளி போட்டு விடுவார். ஓராண்டு காலத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தள்ளி போட்டுறார். அப்போ 7வது சனியினால் வந்த பாதிப்புகள் உடனடியாக ஏதாவது இவருக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. சரி, தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான பீரியட் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் குரு பகவான் கடகத்துக்கு இவருடைய இந்த காரணத்தினால கடகத்தினுடைய அந்த கடகத்தில் அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கின்ற காரணத்தினால அடுத்த வருடமும் ஏதாவது செய்யலாமான்னா அந்த வருஷமும் ஒன்றும் பெரிய லெவலில் இவரை சாய்த்து விட முடியாது. மேஷராசிக்காரர்கள்
மூணாவதாக கடைசியாக உள்ள அந்த 6 மாத காலம். கடைசியாக உள்ள அந்த 6 மாத காலத்திற்கு மட்டும் இவர்கள் எல்லா வகையிலும் ரொம்ப கவனமுடனும் பொறுப்புடனும் நடந்து கொண்டு அந்த 6 மாத காலத்தை கடப்பதன் மூலம் சிறுவர்களாக இருந்தால், பிறந்த குழந்தைகளாக இருந்தால், சின்ன சின்ன நோய்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் போய் குழந்தைகளுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி நல்லா படித்து முன்னேறி ஹையர் எஜுகேஷன் போக வேண்டிய பீரியடில் உள்ளவங்க அந்த 6 மாத காலத்தில், கடைசி 6 மாத காலத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுப்போடு படித்து முன்னெச்சரிக்கையாக முன்னையே படித்து வைத்து கொண்டு முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருந்தாங்கன்னு சொன்னால் பெரிய லெவலில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவது, வயோதிகர்களாக இருந்தால் இந்த கடைசி 6 மாத காலம், இந்த 7.5 சனி 2.5 வருஷம் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடைசி இந்த 6 மாத காலம் இவர்களை கொஞ்சம் நிச்சயம் பதம் பார்ப்பதற்கு ரெடியாக இருப்பார். அந்த காலகட்டத்தில் இவர்கள் தன்னை காத்துக்கொள்வதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு எல்லா வகையிலும் இருப்பார்களே என்றால் இவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் வராது. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. திருமணம் நடந்துவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் திருமணங்களுக்கு முயற்சித்து கொண்டிருக்கிற, திருமணம் செய்து வைக்கக்கூடிய பெற்றோர்கள், திருமணம் செய்து கொள்வதாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் திருமணத்தில் தாராளமாக ஈடுபடலாம், திருமணம் செய்து கொள்ளலாம். அதே போல் தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலை இது விருத்தி பண்ணக்கூடிய பெரிய லெவலில் விருத்தி பண்ணி செய்யலான்ற நிலையை தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரி டைங்களில் ஓடிட்டு இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே ஓடட்டும், மேற்கொண்டு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸை விருத்தி பண்ணணும் அப்படின்ற எண்ணங்களை எல்லாம் கைவிட்டுடலாம். அது ஒன்று. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வெளிநாடு போவதற்காக முயற்சி செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்கள் தாராளமாக இந்த ராகுனுடைய துணையை பற்றி கொண்டு ராகுவை எரிக்கி பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு வெளிநாடு போயிடலாம். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் வெளிநாடு போவதற்கு தாராளமாக போகலாம். அதே போல் வேறு விதம், அதாவது இந்த மாதிரி ஷேர் பிஸ்னஸ்ஸு மற்ற பிஸ்னஸுக்கெல்லாம் செய்யக்கூடியவருக்கு, அது சினிமா துறையில் உள்ளவர்கள், இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களாக இருப்பார்களே என்றால் இவர்களுக்கு இந்த 7.5 சனி ஒன்றுமே பண்ண போகிறதில்லை. ஹார்ட் ஒர்க் வாங்கிக்கும், அதே டயத்தில் பெருத்த லாபத்தையும் பெரிய லெவலில் இந்த படங்கள் ரிலீஸ் ஆகி வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மேஷராசிக்காரர்கள் கொடுக்குறது. அதனால் அதை நல்லா பயன்படுத்திக்கங்க. வேறு சின்ன சின்ன நோய்கள் சின்ன சின்ன பாதிப்புகள் சின்ன சின்ன விளையாட்டுகள் நடக்கும். அதை லாபகமாக சமாளித்து ஓட்டக்கூடிய திறமையை நீங்கள் வளர்த்து கொண்டால் போகிறோம்.